தீர்ப்பின் மேல் இந்த தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தல் எப்படி நடக்க வேண்டும் என்ற வரைமுறைகளை மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வரையறுத்திருக்கிறது. அந்த தீர்ப்பினை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பின் மூலம் ஹைபவர் கமிட்டி என்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 மாநிலம் வைப்புக்கும் மரியாதைக்குரிய இனிய சகோதரர் மூத்த வழக்கறிஞர் ஓம் பிரகாஷ் அவர்கள் வந்து இந்த தமிழ் நாடு மாநிலத்தினுடைய ஹைபவர் கமிட்டி உறுப்பினராக இருந்தார். கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக அவர் அரும்பாடியாக மிகவும் தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறார். நான் ஒரு முன்னிலை மட்டும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தல் வந்து மொத்தம் மாவட்டங்கள் மொத்தம் 38 மாவட்டம் தமிழ்நாட்டில், ஒரு மாவட்டம் புதுச்சேரி, 38 ஒன்று சேர்த்து 39 மாவட்ட பகுதிகளிலே தேர்தல் நடக்கின்றது. தேர்தல் தேதி 30/3/2026 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேதியும் உச்சநீதிமன்றம் தான் நிர்ணயித்தது. எந்த காலகட்டத்திற்குள் இதை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற வரையறையும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலிலே மொத்தம் 168 பூத்ஸ் ஓட்டுச்சாவடிகள், 168 போலிங் ஸ்டேஷன்ஸ் என்று இருக்கிறது. அது வந்து 196. இதில் வாக்காளர்கள் மொத்த போடக்கூடிய வாக்குரிமை பெற்ற வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1,540,000 வாக்காளர்கள் வாக்குரிமை பெற்ற அவர்கள் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் அனைத்து மாவட்டத்தையும் சேர்த்து தமிழகத்திலே வாக்காளர்கள். சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் தான் அதிகமான வாக்குரிமை பெற்ற வழக்கறிஞர்கள் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 28,000 வாக்காளர்கள் சென்னையை பொறுத்தவரை மட்டும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1/3 of total voters are going to cast their votes in Chennai alone. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 54 போலிங் ஸ்டேஷன்ஸ், 3 ஜிடி கோட்டு, எக்மோர் கோட், சைதாப்பேட் கோட்டிலையும் வந்து வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் இந்த தேர்தலில் வந்து 151 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டாங்க. நாமினேஷன்ஸ் 151. அதில் வந்து 3 வேட்புமனுக்கள் ரிஜெக்ட் செய்யப்பட்டது. 3 நாமினேஷன்ஸ் ரிஜெக்டட் பல காரணங்களால். 5 நாமினேஷன் வந்து வாபஸ் பெற்றுக்கொண்டார்கள், வித்ரான். 5 நாமினேஷன்ஸ் வித்ரான். ஸோ இப்போ களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 143 வேட்பாளர்கள் களத்திலே போட்டியிடுகிறார்கள். முழு மாநிலத்துக்கு சேர்த்து 143 போட்டியாளர்கள், கேண்டிடேட்ஸ் ஆர் தேர். இதில் வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த தேர்தல் பற்றி என்னன்னா, முதல் முறையாக இந்தியாவிலேயே முதல் முறையாக இங்கே தமிழ்நாடு பார் கவுன்சில் அண்ட் புதுச்சேரி பார் கவுன்சில் தான் ஒரு மெக்கானிசம் QR கோடு என்று இங்கே முதல் முறையாக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். மிக தெளிவாக மூத்த வழக்கறிஞர் உங்களுக்கு சொல்லுவார். இதுதான் QR கோட். இந்த QR கோடை வந்து எந்த வழக்கறிஞரும் பதிவு செய்யப்பெற்ற வழக்கறிஞர்கள், தமிழ்நாடு பார் கவுன்சில் பதிவு பெற்ற வழக்கறிஞர்கள் அவர்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பரை போட்டால் வெப்சைட் இருக்குது, பார் கவுன்சிலுக்குன்னு தனிப்பட்ட வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் அந்த நம்பரை போட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த QR கோட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் வந்துடுது. வாக்காளர்களுடைய பெயர் வருகிறது, அவர் என்ன பெண்ணா ஆணா என்பது வருகிறது, அவருடைய என்ரோல்மெண்ட் நம்பர் வருகிறது, எந்த மாவட்டத்தில் வருகிறார்கள், மதுரை என்றால் மதுரை, எந்த பார் அசோசியேஷன், ஊர் பார் அசோசியேஷன், எந்த பூத் நம்பர் முதற்கொண்டு அதில் வந்து விடுகிறது, போலிங் ஸ்டேஷன் அதையும் குறிப்பாக தெளிவாக போட்டிருக்கிறார். ஃபஸ்ட்டு அவங்க டவுன்லோட் பண்ணி, இதை தவிர டவுன்லோட் தனிப்பட்ட முறையில் அவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் யாரெல்லாம். அதை தவிர எல்லோருடைய வசதிக்காக வந்து இங்கே பார் கவுன்சிலுடைய தேர்தல் கமிட்டி வந்து
கம்ப்ளீட்டாக இதை இப்போ டவுன்லோட் பண்ணி எடுத்து எல்லா பார் அசோசியேஷனுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. த்ரூ அவுட் த ஸ்டேட் அனுப்பிச்சிருக்காங்க ஃபார் ஈஸி டிஸ்ட்ரிபியூஷன். சிரமப்பட வேண்டியது அவங்க இப்போ போட்டு இப்போ என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு டவுன்லோட் பண்ணி எடுக்கலை அப்படின்னா அங்கே வந்த உடனே ரெடியாக அவங்க பேரையும் என்ரோல்மெண்ட் நம்பர் சொன்னாங்கன்னா அதை எடுத்து கொடுத்துருவாங்க. இது இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இது வந்த முறை என்ன பண்ணுறதுன்னா அதை இதை மாதிரி செக் பண்ணுறதுக்காக அந்த இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக தெளிவாக விளக்குவதற்கு காத்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர். எல்லாமே வந்து இப்போ இன்னொரு சிறப்பு என்னன்னா, மாநிலம் முழுவதும் நீதித்துறையை சார்ந்த மதிப்புக்குரிய நீதிபதிகள் ஈடுபடுகிறார்கள். அங்கே ஒவ்வொரு போஸ்டிங் ஸ்டேஷன்லையும் போர்டிங் ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து மாவட்ட நீதிபதி அந்தஸ்து பெற்றவர்கள் பணிபுரிகிறார்கள். அது மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பை தி ஜுடிஷியரி. அதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு உரிய அனுமதியை அளித்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தின் ஒத்துழைப்பு மிகவும் மிகவும் முக்கியமாக அமைந்திருக்கிறது. அவர்களுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் அந்தந்த மாவட்ட முதன்மை நீதிபதி அங்கே உள்ள நீதிபதிகளுக்கு எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷனில் யார் பார்த்துக் கொள்வது என்ற பணியினை கொடுத்திருக்கிறார்கள். இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி, சீக்ரசி, செக்யூரிட்டி, ஏன்னா போலிங் பூத் கம்ப்ளீட்டாக பேலட் பேப்பர்ஸு, போலிங் பாக்ஸு எல்லாமே இங்கிருந்து தான் மார்க்கெட் அலுவலகத்திலிருந்து தனிப்பட்ட ஒரு வெஹிக்கிள்ஸ் வேன் கூட ஏற்பாடு செய்து ஒவ்வொரு வேனிலும் ஒரு ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்புக்காக அவர் தான் எடுத்து போகிறார். இவருடைய போலீஸ் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக மிக பாராட்டக்கூடியதாகும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வெஹிக்கல் கார்டட் பை ஆர்ம்டு போலீஸ், ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பாக அந்த வாக்கு பெட்டிகளை எடுத்து சென்று, பேலட் பாக்ஸை எடுத்து சென்று, பேலட் பேப்பர்ஸ் அதில் இருக்குது, பேலட் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கிறது, அதை எடுத்து சென்று அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட நீதிபதி அலுவலகத்தில் அதை ஒப்படைத்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கி இங்கே பூரா ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்குது. கடந்த 2 நாளாக இந்த பணியை வந்து இரவும் பகலும் நடந்து கொண்டிருக்கு. எல்லாம் எடுத்து கொண்டு போய் சேஃபாக சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு இருக்காங்க. இதில் வந்து எப்படி அவங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட இத்தனை வேட்பாளர்களுக்கு பெரிய பேலன்ஸ் ஷீட், அதில் வந்து வேட்பாளருடைய பெயர் இருக்கும், பேலன்ஸ் ஷீட்லேயே வேட்பாளருடைய பெயர் இருக்கும். வேட்பாளர் எந்த வருடம் வந்து அவர் வந்து வழக்கறிஞராக அவரை பதிவு செய்து கொண்டார் என்ற தேதி முதற்கொண்டு, தேதி, மாதம், வருடம் அத்தனையும் அது அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கலர் ஃபோட்டோகிராஃப் அங்கே இருக்கிறது. இது தவிர அவர்கள் வந்து எப்படி வாக்களிக்க வேண்டும், 23 பேர் தான் கேண்டிடேட்ஸ் ஃபார் தேர்ந்தெடுக்க வேண்டியது. 23